இம்பார்ட்டண்டான மேட்ரு நான் ஹேர் கட் பண்ண போயிருந்தேன் லாஸ்ட் வீக்கு. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரை நான் கவனித்தேன். நான் எப்பொழுதும் ஒரே கடையில் தான் ஹேர் கட் பண்ணுவேன். அதில் அந்த அண்ணனுக்கு தெரியும், லைக் அவருக்கு வந்து ஒரு 8,000 தான் சேலரி. நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். அந்த கடையில் இன்னொரு பையன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். அந்த பையனா தீவிரமான விஜய் ஃபேன் போல். அப்போ வந்து ஃபோனில் பேசுகிறாரு அவர். இது 2,500 சொல்கிறாங்கடா டிக்கெட்டு, என்னடா பண்ணுறது? 2,500 3,000 இருந்தாலும் போட்டுடுறா, நான் வரேன்டா, நான் கண்டிப்பாக வருவேன், நான் காசு கொடுத்துட்றேன், 3,000 இருந்தாலும் டிக்கெட்டை போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அது எனக்கு என்ன அதில் வருத்தமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா எனக்கு பின்னாடி எனக்கு வெட்டுற அண்ணனோட சேலரி 8,000 தான். அவன் இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணினான். சரி, அவனுக்கும் ஒரு 8,000 வச்சுக்கோங்க சேலரி. இல்லை, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, எது வந்து அவனை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு போயே ஆகணும், 3,000 இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன், நீ டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் வந்து ஒரு நிறைய படம் தியேட்டரில் பார்த்துருக்கேங்க. நானும் மூவி லவ்வர் தான். எந்தெந்த படம்லாம் பெஸ்ட்டு சூப்பர்னு சொல்கிறாங்களோ நான் எல்லா படமும் போய் பார்த்துருவேன் தியேட்டரில். நான் வந்து இது வரையும் ஒரு 250 ரூபாய்க்கு மேலே ஒரு டிக்கெட்டுக்கு செலவு பண்ணதே கிடையாதுங்க. அது நான் எவ்வளோதான் சேலரி வாங்கினாலும் என்னால் முடியவே முடியாதுங்க. அந்த 250 ரூபாய்க்கு மேலே ஒரு டிக்கெட் சொல்கிறான் அப்படின்னா, நான் எதுக்கு போகணும், நான் இன்னும் பரவாயில்லன்னு ஒரு 5 டே கழித்து பார்த்துக்கிறேன், 10 டே கழித்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். ஆனால் இப்போ உள்ள பசங்க என்ன ரீசன்காண்டி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயே அவனும் 3,000 இருந்தாலும் பரவாயில்ல, 5,000 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருக்க போது தான் தெரிஞ்சுது. அந்த கெத்தாக சொல்லுவாங்க தெரியுமா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன் நான் தலைவர் படத்தை, எப்படா மாஸ் அப்படின்னு. அந்த ஒரு மென்டாலிட்டியில் எல்லாருமே இருக்காங்க. லைக் வந்து நேராக போய் ரீல்ஸை போட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தளபதி படம் மாஸ் அப்படின்னு சொல்லணுன்னுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. இந்த மென்டாலிட்டி கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு மென்டாலிட்டிங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுனால தான் அவங்க அவ்வளோ காசுக்கு விற்கிறாங்க. கவர்மெண்ட்டோட ரூல் படி 200 தான் டிக்கெட்னா 200 தான் எல்லாருமே விற்கணும். ஆனால் இப்படி விற்க முடியலை. அதுக்கு என்ன ரீசன்னா, இது மாதிரி உங்களை மாதிரி உள்ள பசங்களால தான் அப்படி ஆகுது. எனக்கு புரியல. நானும் மூவி லவர் தாங்க, நானும் தளபதி லவர் தாங்க, எனக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ போகணுன்னு தாங்க ஆசை. நீங்கள் 200 ரூபாய்க்கு அவன் விற்றானா நானும் 200 ரூபாய்க்கு தான் போய் பார்க்க போகிறேன். நீங்கள் 3,000 கொடுக்குற 4,000 கொடுக்குறதுனால தாங்க எனக்கு மாதிரி உள்ள ஆளுகளுக்குலாம் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. உங்களால் தான் நான் போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை என்னால் நிறைவேற்றிக்கவே முடியுது. என்ன ரீசன்னா, எனக்கு 3,000 இருந்தாலும் டிக்கெட் கொடுங்குற, அப்போ ஆப்வியஸாக என்னை விட்டுட்டு உனக்கு தான் வர போகிறான். ஸோ இந்த மாதிரி மென்டாலிட்டி வந்து எப்படி வருதுன்னு பார்த்தா, இந்த ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் இதுலேருந்து வர, நான் பூமர் மாதிரி தான் பேசுகிறேன்னு தோணுது எனக்கு. பட் வந்து எனக்கு தோணுச்சு, 8,000 உள்ள சேலரி உள்ள ஒரு பையன் 3,000 அந்த படத்துக்காண்டி அவன் செலவிடுறான்னா, அந்த மந்த் அவன் வந்து எப்படி சர்வே பண்ணுவான், லைக் அவன் வந்து எப்படி இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுவான் அப்படிங்கிறதான் எனக்கு புரியலை. 3,000 இருந்தாலும் சொல்கிறேன், நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்டியாச்சும் வாங்கி கொடுத்துட்றேங்கிற அளவுக்கு பேசுகிறான் அவன். எனக்கு நான் அவர்கிட்ட பேசினது இல்லாதனால என்னால் அவர்கிட்ட டக்குன்னு கேட்க முடியல. பட் என்னோட 4-5 ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறோம். எல்லாருமே ஒரு டீசெண்டான சேலரி தான் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது அவன் எல்லாம் சொல்கிறான், மச்சான் கஷ்டம்டா மச்சான். சில பேர்லாம் அஜித்தோட தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் கேட்கும்போது, மச்சான் 500 மேலே நான் போய் பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு தான் என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு 500 அதிகமாக தான் இருந்துச்சு. சரி, லைக் தே ஆர் ஏர்னிங் வெல், தே ஆர் டூயிங், தட்ஸ் ஃபைன். இருந்தாலும் லைக் எனக்கு என்னென்னா, அவங்கள்ட்ட கேட்கும்போது, இல்லை மச்சான் அப்போ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டேன்னா ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக அந்த ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. பட் அவன் என்ன சொல்கிறான், நான் 500 மேலே வாய்ப்பே கிடையாதுடா அப்படிங்கிறான். சில பேர்லாம் இல்லைப்பா, நான் எனக்கு அந்த கூட்டம் இருந்தாலே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலேயே போய் பார்க்கவே முடியாது, கத்திட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. நானும் அதே மாதிரி ஒரு கேட்டகரி தான். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகணுன்னா நிறைய ஆசை இருக்குங்க. ஆனால் நீங்கள் 5,000 3,000 4,000 டிக்கெட் வைத்திங்கன்னா என்ன மாதிரி ஆளெலாம் போய் பார்க்கவே முடியாது. நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணும்னு நினச்சாலும் அது கஷ்டம். ஏன்னா அது வந்து அதோட ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஆன்லைனில் வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் டிக்கெட்ஸ் இப்போது. மற்றபடி இதுதாங்க நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் சொல்லி புரிய வைங்க.
மச்சான் இது மாதிரி எப்போ வேணால் படத்தை பார்த்துக்கலாம்டா, இன்றைக்கே போய் பார்க்கணும். நீ பாரு, இவன் அந்த 3000 ரூபா கொடுத்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு நான் வந்து அடுத்த நாளே 200 ரூபாய்க்கு அந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னா அந்த 2800 வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்? இன்கேஸ் அந்த பையன் அந்த 2800 வச்சுருந்தான்னா அவன் என்னென்னமோ பண்ணியிருந்துருக்கலாங்க. எது வேணால் வாங்கி கொடுத்துருக்கலாம், அவங்க வீட்டுக்கு ஒன்று வாங்கியிருக்கலாம், இவனே ஏதோ ஒரு கேட்ஜெட் வாங்கியிருந்துருக்கலாம். லைக் வாட் எவர் ஹி வாண்ட் ஹி கேன் டூ வித் தட் மணி. உங்களை உசுப்பேற்றி விட்டு, உங்களை வந்து வெறியேற்றி விட்டு, அந்த மொமெண்ட்டுக்காண்டி உங்களெல்லாம் உங்களோட இவங்க தாங்க ரொம்ப நிறையா சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் வெயிட் பண்ண கற்றுக்கோங்க. ஐ ஹோப் கோயிங் ஃபார்வர்டு அப்கமிங் ஜென்ரேஷன்லாம் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுவரையும் அப்படியே வளர்ந்துட்டோம். இனிமேவாச்சும் அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளை இது மாதிரி போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 10,000 இருந்தாலும் கொடுத்து பார்க்கணுங்கிற மாதிரி வச்சுக்க கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. வேறு ஏதாச்சும் நான் தப்பாக சொல்கிறனாலோ இல்லை நான் எதனால் 3000 ரூபா இருந்தாலும் கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சுனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை வச்சு நான் ஜஸ்ட் அனலிசிஸ் ஆச்சும் பண்ணுவேன். ஓகே இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நான் கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.